சேரணுமே. ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் கை உயர்த்தி தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உலகத்திலே நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். இல்லாத நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சிங்காசனத்தில் கை உயர்த்தி வீற்றிருக்கும் பரிசுத்த பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சேர்ந்து உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரையும் அன்பா மேஜாவும் ஆனவரையும், ஆதியும் அந்தமும் ஆனவரையும் அன்பா மேஜாவும் ஆனவரையும். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சேருவிங்கள் சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, சேருவிங்கள் சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகமாக தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா சத்தமாக மகிழ்ச்சியாக ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரையே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரையே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தில் ஆராதிப்பேன், ஆனந்து ஆனந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தில் ஆராதிப்பேன், ஆனந்து ஆனந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரையே சுவை ஆராதிப்பேன்,
ஆண்டவரையே சுவை ஆராதிப்பேன் உங்களை ஆழ்ந்து ஆராதிப்பேன் உங்களை ஏந்தி ஆராதிப்பேன் உங்களை ஆழ்ந்து ஆராதிப்பேன் உங்களை ஏந்தி ஆராதிப்பேன் 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 ஆண்டவரையே சுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரையே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு சென்று பாடலாம் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் தூயாரி தூயவரே உமது புகழை பாடுவோம் தூயாரி தூயவரே உமது புகழை பாடுவோம் புகழ் பாட வேண்டும் புகழ் பாட வேண்டும் தூயவரே உமது புகழ் நான் பாட வேண்டும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவரையே சுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரையே சுவை ஆராதிப்பேன் ஆதியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் மரணம் ஆதியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரையே சுவை ஆராதிப்பேன் 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 சேர்மணமும் தூயவரே உமது புகழ் நான் பாடுவேன் தூயாரி தூயவரே உமது புகழ் நான் பாடுவேன் புகழ் பாட வேண்டும் உயிருள்ள காலவரை என்ன செய்ய வேண்டும் புகழ் பாட வேண்டும் நித்திய காலவரை என்ன செய்ய வேண்டும் புகழ் பாட வேண்டும் உயிருள்ள காலவரை என்ன செய்ய வேண்டும் புகழ் பாட வேண்டும் உமது புகழை நான் பாடுவேன் தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லாம் உள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுகிறோம் உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுகிறோம் ராஜாக்களை செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன் ராஜாக்களை செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன் நம்மளையானவரே பாடி திடுவேன் நம்மளையானவரே வல்லமை ஆட்சியில் இறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை ஆட்சியில் இறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே சொல்லுவோம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கு வல்லமை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நல்ல தந்தை இறையா பாடலாம் பாடலாம். இந்த தந்தை இறையா ராஜா என் பலம் எனக்கு பயம் இல்லையே. ராஜா என் பலம் எனக்கு பயம் இல்லையே. ஆராதனை உனக்கே, நாமே 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் அந்தவரையில் சுவையாராதிப்பேன் நாமே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் அந்தவரையில் சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நாமே அந்தவரையில் சுவை ஆராதிப்பேன் என்னை ஆராதித்து ஆராதிப்பேன் தொலை ஏந்தி ஆராதிப்பேன் நாமே என்னை ஆராதித்து ஆராதிப்பேன் தொலை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அந்தவரையில் சுவை ஆராதிப்பேன் 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 அந்தவரையில் சுவை ஆராதிப்பேன் ஆதியின் துணையவரே உமது புகழ் நான் பாடுவேன் ஆதியின் துணையவரே உமது புகழை நான் பாடுவேன் உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும் உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும் கத்தரின் புகழ் பாட வேண்டும் நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும் கத்தரின் புகழ் பாட வேண்டும் உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும் கத்தரின் புகழ் பாட வேண்டும் நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும் கத்தரின் புகழ் பாட வேண்டும் உன்னது புகழ் நான் பாடுவேன் உன்னது புகழை நான் பாடுவேன் உன்னது புகழை நான் பாடுவேன். கைத்தட்டி நல்ல அபிஷேகத்தில் நல்ல மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியை அபிஷேகம் மேல் இறங்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை உற்சாகமாக தட்டி அல்லேலூயா. பிரைஸ் காட். மியூசிக் அல்லேலூயா. உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் நம்முடைய தலைநகர வழியை புறப்பட்டு போய்விடும். Any sickness, any problem, any evil possession, எல்லா வழியை புறப்பட்டு போய்விடும். கர்த்தரை உயர்த்த கர்த்தரை பாடு கர்த்தரை துதிக்க every sickness is gone, everything out. Hallelujah. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எல்லா புறப்பட்டு வெளியே போய்விடும். கர்த்தரை உயர்த்தும் பொழுது சாத்தான் வெட்கப்படுகிறான். கர்த்தரை மையப்படுத்தும் போது பில்லிசூல் கேட்கப்படுகிறது. கர்த்தரை மையப்படுத்தும் போது தேவன் இறங்கி வருகிறார். பல்லவம் இறங்கி வருகிறது. கர்த்தரை உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவன் நதியே என்னை கொண்டு கொண்டேவார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவன் நதியே என்னில் கொண்டு கொண்டேவார். ஆசீர்வாதியும் என்னை சகச்சரே ஆசீர்வாதியும் என்னை சகச்சரே ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் ஆவியே ஜீவன் நதியே என்னில் கொண்டு கொண்டேவார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவன் நதியே என்னில் கொண்டு கொண்டேவார். இறக்கப்பட்டதாம் ஊற்று சிறுவதிலும் ரட்சகரின் வாயில் வெளிப்படுவேன். இறக்கப்பட்டதாம்
பாடலும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே பரம் தாழ்வேன், அவளுடன் பெற்றிடவே பரம் தாழ்வேன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பங்கு கொள்ளுவார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பங்கு கொள்ளுவார். ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் கண்களில் என்னை நீர சுலமா, ஆவியின் என்னை நீர சமத்தான். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை கொள்ளுவார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை கொள்ளுவார். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை காத்து போற்றியெல்லாம் சத்தியம். That is true. Holy Mary, the precious blood of the Lamb. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை காத்து போற்றியெல்லாம் சத்தியம். That is from wonder working power in the name of the Lamb. Wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை அற்புத வல்லமை காத்து போற்றியெல்லாம் சத்தியம். எல்லாமாகும் உம்மாலேதான், எல்லாமாகும் கைத்தட்டால் எல்லாமாகும் உம்மாலேதான், எல்லாமாகும் உம்மாலாகாது காரணம் ஒன்றுமில்லை, மறலாகாது காரணம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்தவை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. உனக்காக யாரையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்தவை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாரையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அம்மா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அம்மா உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மனமாகாத காரியம் ஒன்றுமில்லை, மனமாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். என் சமூகம் உன் செல்லும் ஒன்று கலங்காதே, உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், அழைத்ததெல்லாம் தாயே. என் சமூகம் உன் செல்லும் ஒன்று கலங்காதே, உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், அழைத்ததெல்லாம் தாயே. யாருக்கு மகிமை இல்லை, எவருக்கு வாழ்வு இல்லை, யாருக்கு மகிமை இல்லை, எவருக்கு வாழ்வு இல்லை. ராஜாவை உன்னை ராஜாவையார், ராஜாதிராஜனும் நானே. ராஜாவை உன்னை ராஜாவையார், ராஜாதிராஜனும் நானே. என் சமூகம்
கலங்காதே, உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், அழைத்தது நாட்டாரே. என் சாவலும் என் செய்யும் கலங்காதே, உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், அழைத்தது நாட்டாரே. என் சாவலும் என் செய்யும் உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், அழைத்தது நாட்டாரே. கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். நின்ற வண்ணமாக நாம் சங்கீத பகுதியை வாசிப்போம். வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 40 வசனங்களை நாம் நின்றவண்ணமாக வாசிப்ப சகோதரி அபிராமி மாறி மாறி வாசிப்பாங்க. சங்கீதம் 40 அதிகாரம் 1-10 வசனங்களை நாம் நின்றவண்ணமாக மாறி மாறி வாசிப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கர்த்தரை பயன்படுத்தி ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி இந்த கரங்களை மேல உயர்த்தி கர்த்தர் நமக்கிலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு இடைப்பட போகிறார். கர்த்தர் வெளிப்பட போற கர்த்தர் ஸ்தோத்திரம். அதையில சொல்லுவோமா? வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதி 40 வசனங்களை நாம் இந்த வண்ணமாக வாசிப்போம். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுவதை கர்த்தர் கேட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் காத்திருக்கிறோம், பொறுமை இல்லாம காத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே செய்யல ஆண்டவரே, உடனே கிடைக்கிறே, ஏன் லேட் பண்றாரு? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏது நடக்கல? ஹல்லேலூயா. ஆனா வசனம் வாசிக்கிறபடி கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக for God, for Lord, ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக இப்படி காத்திருந்தேன், ஜெபத்துல காத்திருக்கிறேன், உபவாசம் எடுத்து காத்திருக்கிறேன், முழங்கால காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில காத்திருக்கிறேன். எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அந்த பாயிண்ட் வெளிப்படுது, பொறுமையுடன் காத்திருந்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் வசனம் ஒரு நாள் பார்வைக்கு 1000 வருஷம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய டைம் வேற, நம்ம டைம் வேற. கர்த்தருடைய சித்தம் வேற, நம்முடைய நோக்கம் வேற. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமதமாகதான் வெயிட் பண்ணிதான் ஆகணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை மாசம் ஆண்டவரே, எத்தனை வருஷம் வயசாயிட்டே இருக்குது. நான் விசுவாசிக்கிறபடி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாமே வெயிட்டிங் ஃபார் 25 இயர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். 75 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. எப்ப தேவன் நிறைவேற்றி முடிச்சாரு? 100 கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமே ஒரு புத்திரனை பெற்றெடுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். கொடுத்த டைம் 75, முடிச்ச டைம் 100. கர்த்தர் 20 days காத்திருந்தாரு. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை உடனே செய்ய முடியும், லேட்டாவோ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுமா? கர்த்தர் உடனே செய்வாரு, லேட்டாவோ கர்த்தர் செய்வாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தேவ சித்தம் ஒன்று இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்குள்ள தேவ சித்தம் இருக்கு. இந்த வசனத்துக்குள்ள தேவ நோக்கம் இருக்கு. இந்த வசனத்துக்குள்ள தேவனுடைய வெளிப்பாடு இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம் பலமுறை வாசித்திருப்பீங்க, நானும் ஜெபிச்சு வாசித்திருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waiting for God, my answer. கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை குறிப்பு நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனா பதில் கிடைச்ச பாடம் இல்லை. நாள் போயிட்டே இருக்குது, மாசம் போயிட்டே இருக்குது, வருடம் போயிட்டே இருக்குது. ஆனா எதுவும் நடக்கலையா ஆண்டவரே? நான் போன வருஷம் எல்லாம் ஜெபம் பண்ணேன், 6 மாசமா ஜெபிச்சிருக்கேன், ஒரு வருஷமா ஜெபி, ஏன் என்னுடைய வியாதி என்னை விட்டு போவதில்லை? ஏன் பிரச்சனை முடிவு கிடைக்கவில்லை என்ற ஒரு பெரிய ஆதங்கம் மனசுக்குள் எல்லாருக்கும் இருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். இது மனுஷனுடைய இயல்பான ஒரு காரியம். ஆனா தாவீது சொல்றான், கர்த்தரை ஸ்தோத்திரம். தாவீது வாழ்க்கை எத்தனையோ போராட்டம் ஏற்பட்டது, நிந்தைகள் உண்டாயிற்று, கஷ்டம் உண்டாயிற்று. அந்த தாவீது சொல்கிறான், கர்த்தருக்காக, அல்லேலூயா, என் தேவைக்காக நான் காத்திருக்கிறேன், என் சூழலுக்காக நான் காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். அல்லேலூயா. காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அந்த ஒரு பாயிண்ட் என்ன? பொறுமையோடு காத்திருக்க மட்டும் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. உன் மனசு விட்டு பேசினே இருக்கும். என்ன சொல்லலாம்? எத்தனை மாசம் காத்திருக்குது? வயசாகுது,
கர்த்தர் சொல்ல கடந்து போயிட்டே இருக்குது. ஒரு கேள்வி கேட்கிறது கர்த்தர் சொல்ல எப்பெல்லாம் நன்மை உண்டாயிருக்கும், எப்ப கர்த்தர் அற்புதம் செய்வார், எப்ப வழி திறக்கப்படும், எப்ப பெரிய கர்த்தரை பார்க்க முடியும், நமக்கு ஒரு பெரிய கேள்வி உண்டாயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும் கர்த்தர் சுத்தம் நடத்தும். என்ன வசனம் வாசிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நிறைய காலத்தை செபிக்கிறோம், கற்றுக்கொள்ளாம கர்த்தர் சுத்தம். என்ன கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவரே நான் ஜெபத்தில் வச்சிருக்க சமூகத்துல எப்ப நிறைவேற்றப்படும், இந்த ஜெபம் எப்ப கேட்கப்படும், எப்ப பதிலுடைய சொல்லி நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே உமக்கா காத்திருக்கேன், எனக்கா தேவன் செய்து முடிப்பேனா அல்லையா சொல்லணும். ஆண்டவரே நான் பதிலுக்கா காத்திருக்கல, ஒரு தேவைக்கா காத்து உமக்கா காத்திருக்கேன். நிறைய தேவை இருக்கு ஆண்டவரே, எல்லா கமிட்மெண்ட் எனக்கு இருக்குது, ஆனா அதை பத்தி யோசிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், உங்க வார்த்தைக்காய் காத்திருக்கிறேன், வெளிப்பாடுக்காய் காத்திருக்கிறேன். நீ செடி கொடுக்கும் போது நிறைவேற்றப்படும். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். 66 புஸ்தகத்திலுமே ஜெபம் கேட்கப்பட்டதா, நிறைவேற்றப்பட்டதா? பதில் கட்சலா கேட்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. கர்த்தர் பதில் கொடுத்தாரு. நிறைய பேர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. கர்த்தர் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன அர்த்தம்? பொறுமையோடு காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார், விண்ணப்பத்தை கேட்கிறார். பாட்டு பாடுவது என்ன பாட்டு? விண்ணப்பத்தை கேட்கிறது. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. அப்போ விண்ணப்பம் கேட்கப்படுகிறதா? ஒரு பெயருக்கு பைபிள்ல 62 என்ன வாசிக்கிறோம்? 62 ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே. ஏன் ஜெபம் கேட்கப்படாம இருக்க ஆண்டவரே? எத்தனை முட்டி போற முட்டிலாம் தேடி போச்சு ஆண்டவரே, வயல்ல காஞ்சி போச்சு காஸ்டிங் போட்டு முன் நடந்தப்பாடு இல்லையே. நமக்குள்ள ஒரு பெரிய மன அழுத்தம் உண்டாகிறது, ஒரு டிப்ரெஷன் உண்டாகிறது. எப்பதான் முடி கிடைக்குன்னு சொல்லி மனசு போராடுற கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனா இதுல தேவ சித்தம் இருக்கிறது, தேவ நோக்கம் இருக்குது. கர்த்தர் உயர்த்துற கால வரைக்கும் எவ்வளவு அடங்கி சமூகத்தில் காத்திருக்கிறது கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. எத்தனை சூழலும் மாறினாலும் கொடுத்த வாக்குத்தம், கொடுத்த வாக்குத்தத்தை மாற்றவே மாட்டாரு. நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறாரு, செய்து முடிப்பதற்கு வல்லவராக இருக்கிறாரு, கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு, இயேசு உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி தரிசனம் பெற்ற யோசிப்புக்கு உடனே அற்புதம் நடக்கல. சில படிப்பனை ஏற்பட்டது. தரிசனத்தை பார்த்தான், பெரிய தரிசனம், பெரிய வெளிப்பாடு. ஏன்பா வெளிப்பாடு பெற்றவன் சிறைசாலைக்கு போகிறான், வெளிப்பாடு பெற்ற குழியில் தள்ளப்படுகிறான், வெளிப்பாடு பெற்றவன் நிந்திக்கப்படுகிறான், குற்றப்படுத்தப்படுகிறான். Why? What is the problem? என்ன காரணம்? தரிசனம் வந்த பிற்பாடு தான் சோதனை அதிகமாக வரும். சத்தம் எப்ப நீங்க அழைப்பை பெற்றீங்களோ அப்ப அதிகமான கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப இந்த சோதனை இந்த யாருக்கு உண்டாகுன்னா அழைக்கப்பட்ட மக்கள் சோதனை உண்டாகி இருக்கும். சத்தத்தை உயர்த்தி சோத்திரம். எத்தனை மக்கள் நீங்க பாக்குறீங்க, ரோட்ல பாரு கர்த்தர் சொல்றோம், ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நல்ல கார்ல போறாங்க, நல்ல செழிப்பா இருக்கிறாங்க, அவங்க சபைக்கு போக மாட்டேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு மட்டும் அந்த பெரிய போராட்ட கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன விஷயத்தை கஷ்டப்பட்டு பெற்றுக் கொடுக்க தேவ சமூகத்திலே, ஆனா எல்லாத்தையும் முடிவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதையிலேயே சில நாட்கள் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்து என்னிடமாய் சாய்ந்து, என்னிடமாய் சாய்ந்து கர்த்தர் கூப்பிடுறதை கர்த்தர் கேட்டாரு. அல்லேலூயா. கேட்டாரா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கேட்க வல்லவரா இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. போராடிதான் ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கணும் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ வசனம் வாசிக்கிறபடி பொறுமையோடு காத்திருக்கும் மொத்தம் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலை கர்த்தர் கொடுக்கிறாரு. பாருங்க, கேஸ் போடுறாங்க கோர்ட்ல, உடனே ஓகே சரியாயிடுதா? குறைந்தபட்ச ஒரு கேஸ் 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, 3 வருஷம் போகுது, 10 வருஷம் போகுது கேஸ். அதை முடிச்சு கரெக்டா தீர்ப்பு போற கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அதை விட உயர்ந்த மதிப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க, சரியா அறிஞ்சு கொள்ளுங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பொறுமையோடு காத்திருக்கும் மொத்தம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். உண்மை விசுவாசிக்கிறீங்களா? அதில் சொல்லுவோமா? எப்பதான் காத்து 8 வருஷமா காத்துங்கிறோம், நடக்கலையே, இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் உயர்த்த போறார்.
வயசு ஒண்ணு ஆயுத போறதில்லை, பலன் குறைஞ்சு போகாது. கத்து சொன்ன வாக்கு நிறைவேற்றப்படமாகவும் கத்து ஊரோடு தான் வைக்க போறாரு. நீ செத்துலாம் போக மாட்டேன், செத்து போக மாட்டேன், அல்லேலூயா, சத்து இழக்க மாட்டேன். கத்து பலம் கொடுத்த பதிலாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்கு இன்னும் விசுவாசிக்கிற மாத்திரம் கையை மேல உயர்த்தி எத்தனை காலமானாலும் கத்தனை கைவிட மாட்டாரு, என் குடும்பத்தை கைவிட மாட்டாரு, என் பிள்ளையை கைவிட மாட்டாரு. கத்தனை உயர்த்த ஆயத்தமாகிட்டாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு என் பூமிக்கு எல்லை இல்லை ஆண்டவரே, ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க, ஏன் நீங்க பேசாம இருக்கிறேன், எவ்வளவு கண்ணீர் சொல்லிட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா, என் வியாதிகள் முடிவில்லை சொல்லி நீ பொறுமையோடு காத்திருந்த கத்த உடம்பாய் சாய்ந்து நீ காதல் ஏசப்பா உன் கூப்பிடுறதை கேட்டுட்டாரு, உன் ஜபத்தை கேட்டாரு, கண்ணீரை பார்த்துட்டாரு. நீ விடுதலை பெற்று தேவனுக்கு முன்பாக பலத்த சாட்சியாக பலத்த பாத்திரமாய் கத்தரை ஆஸ்வதிக்க போகிறோம். கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு உன்னை குணமாக்கிச்சு, உன்னை குணமாக்கிச்சு. எத்தனை கட்டியா இருக்கட்டும், எது கேன்சரா இருக்கட்டும், யூட்ரஸ்ல ப்ராப்ளமா இருக்கட்டும், ஸ்டமக்ல ப்ராப்ளமா இருக்கட்டும், உடம்பு எனி டிசீஸ் கத்தனுக்கு பேசுகிறார். கத்தர் குணமாக்கி விட்டார். என்னிடமாய் சாய்ந்து கத்தர் கூப்பிடுவதை கத்தர் கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. காலம் கடந்து போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லி மனசுல பெரிய ஆதங்கம், பெரிய ஒரு மன அழுத்தம் உண்டாயிட்டே இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், எத்தனை காலமானாலும் கற்றுக் கொடுத்த வார்த்தை அதில் நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் நீ சாகவே மாட்டேன், செத்து போக மாட்டேன், அல்லேலூயா, சலித்து போக மாட்டேன். சோர்ந்து கத்து முடிச்சு ஆமன் போடுற வரைக்கும் கத்து கைவிட மாட்டாங்க. ஒரு சலித்து பல பலவீனம் ஏற்படலாம். கையில பலகீனம், காலில் பலகீனம், இடுப்புல பலகீனம், பிரெயின்ல பலகீனம் இருக்கிற எத்தனை பலகீனம் வந்தாலும் கத்து சொன்ன வார்த்தை நிறைவேற்றப்பட்டு முடிச்சு கத்த முடிக்கிறே கத்து கைவிடவே மாட்டாரு. இவத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கைய மேல உயர்த்தி சொல்லுமா, கத்தரை கூப்பிடுறது கேட்டு விட்டாரப்பா. என்னமே சாய்ந்தாரு. எல்லாரும் செபிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். ஆண்டவரே கத்தரை பொறுமையா இருக்கிறே ஓய் பொறுமையோடு காத்திருந்தேன், கத்தருக்கா காத்திருந்தேன், விண்ணப்பத்துக்காக காத்திருக்கல. அது கத்தர் கொடுக்க வல்லவர். எனக்கு சோறு கிடைக்கும், வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பட் என்னுடைய வேலை என்ன? வாட்ஸ் மை டியூட்டி? என்னுடைய காரியம் என்ன? கத்தருக்கா பொறுமையோடு காத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாராளமா நகைக்கிறாங்க. அந்த பாட்டு கத்தர் வீட்டுக்கு போயிருக்காரு. சாராள பிள்ளை பெற்றெடுப்பா அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. என் பல்லம் கொட்டி போச்சு, யூட்ரஸ் செத்து போச்சு, ஒண்ணுமே இல்லை உடம்புல, நிறைவேற்று போச்சு உடம்பு. கத்தர் ஸ்தோத்திரம். இது குழந்தை உண்டாகுமோ? ஒரு பெரிய கேள்வி சாராள் உருவாயிட்டு நகைத்த கத்தரை ஸ்தோத்திரம். கத்த சொன்னாரு, சாராளே ஏன் நகைக்கிற, ஏமா சிரிக்கிற, என் வார்த்தை நம்ப மாட்டியா? போகாண்டவர என் பல்லெல்லாம் எனக்கு கழுவி ஆயிட்டு. 90 years old, 90 வயசு ஆன கழுவிக்கு குழந்தை உண்டாகுமா? இந்த விஞ்ஞானத்தின்படி 50 பண்ணாலுமே என்ன முடிஞ்சு போச்சு யூட்ரஸ். ஆனா 90 years ஆயிடுச்சு கத்தர் சாராள. 90 வயசு சாராள் நகைக்கிறாங்க. எதுக்கு ஒரு இன்பம் கிடைக்குமோ? அதெல்லாம் சொல்லுங்க. ஏக வாழ்க்கையில சரீரமெல்லாம் கெட்டு போச்சு. ஒரு புழுவை கொண்டு கத்தனை ஸ்தோத்திரம். ஆனா ஒரு குழந்தை பிறந்த ஒரு அழகா குழந்தை பிறந்துச்சான். 10 பிள்ளைங்க திரும்பி பிறந்தாங்க. What's God's miracle? அவர் எது தலைகளை மாற்றுவாரு. பைபிள் சொல்லுது, ஒரு வாயை திரும்ப வாழ வைக்க கத்தர் சொல்லுங்க மாத்துறாரு. இதே நடக்க முடியலையே, கை வரலையே, கால் வரலையே, உடம்பு வரலையே, தலைகளை மாத்திடுவாரு. நடந்து ஓடுற நாடு இருக்காங்க. இப்ப முடியாம நிக்கலாம். கத்துல வார்த்தை நிறைவேற்ற 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 அதுக்கு வல்லமை மேல இறங்கிட்டே இருக்கும், பலன் இறங்கிட்டே இருக்கும். நடந்து ஓடி இயேசு மையப்படுத்துது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தேவ வல்லம் மேல இறங்கும் பொழுது கை காலில் பலவே கிடையாது. கத்தல் தலைகளை மாத்திடுவாரு. நானும் ஓட முடியும், ஒரு ஸ்டெப் நடக்க முடியலையே, உட்கார்ந்து எழுதுக்க முடியலையே, படுக்க படுக்க முடியலையே, மனசு விட்டு பேசும். தேவ வார்த்தை வித்தியாசமானது. எந்த டிஃபரன்ஸ். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நொந்து உட்கார்ந்து இயேசுவை பயன்படுத்த போகிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீத பகுதியில கத்தோடு பேசிட்டு இருக்க சகோதரா சகோதரியே, ஏன் பயந்து கொண்டு இருக்கிறேன்? 90 வயசுல சரளமா நகைக்கிறாங்க. கத்தர் பேசுறாரு, சாராவே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறேன். நம்ம நினைக்கிறாங்க, யூ
யூட்ரஸ்ல செத்து போச்சுப்பா, தடையுமே இல்லாம போச்சு எனக்கு, இதுல ஒரு குழந்தை உருவாகுமா? ஆனா ஆபரையார் விசுவாசம் ஆண்டவரே ஒரு கல்லெடுத்தி சபமகத்தை மாற்றுவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. எத்தனை முடியுமா? முடியுமா? நம்ம தான் அதே பேக்லயே போயிடுறோம், நடக்கமா நடக்காது. அப்படி இல்லை, கத்து கொடுத்த வாக்கு நிறைவேற்றி வரும். ஹல்லேலூயா. கை மேல உயர்த்தி கர்த்தருக்கு செய்து முடிப்பாரா? பொறுமையோடு காத்திருக்கிறியா? கர்த்தரால முடியுமா? நிச்சயம் முடிச்சு கொடுப்பார். அவனுக்கு கர்த்தரே செய்வார். ஒரு மனுஷன் கொடுத்த வாக்கு தப்பு மிஸ் ஆயிடும், மறைஞ்சு போயிடுவாங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. எனக்கு ஒரு மாமா இருந்தாரு, என்னுடைய 2வது அண்ணன், கர்த்தர் ஸ்தோத்திரம், ரயில்வே ஸ்டாப் அவர், அவர் பேர் கருணாகரன். அல்லேலூயா. அப்ப நான் ஏசு ஏற்றிட்டு ஊழியெல்லாம் பண்ணுவேன் சின்ன வயசுல. எங்க மாமா கிட்ட வந்து, தம்பி அறத்துக்கு ஓரம் போட்டுப்பா, பைபிள் வேணாப்பா, நான் காப்பாத்துறமா கடைசி வரைக்கும் எங்க மாமா சொன்னார். அல்லேலூயா. ஆனா இப்ப அவர் இல்ல, போயிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசுறத காப்பாத்திக்கிறாரு. அதைய சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆண்டு காப்பாற்ற அண்ணாரா இருக்கிறாரா? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து கர்த்தர் கூப்பிடுவதை கேட்டார். கேட்டாலும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், நிறைவேற்றப்பட்டது. செழிப்பு போய் ஏறிட்டு தேவ சமூகத்துல எந்த குறிப்பா இருக்கலாம், எனி கமிட்மெண்ட், எனி பிரேயர் ரிக்வெஸ்ட் தேவன் நிறைவேற்றி முடித்து பதில் கொடுப்பார். கொஞ்ச காலம் காத்திருக்க தேவ சமூகத்தை. அதை சொல்லுங்க. கர்த்தர் வச்சு செய்வார், நமக்காக நிச்சயமா செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கை உற்சாகம் உயர்த்தி